வணக்கம் நண்பர்களே, நாலேஜ் நெக்ஸஸ் யூடியூப் சேனலுக்கு உங்களை மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். மருத்துவ வரலாற்றுல சில மருந்துகள் மட்டும்தான் ஒரு புரட்சியே உருவாக்கும். அப்படிப்பட்ட ஒரு மருந்து தான் GLP-1. ஆனா அதோட உண்மையான சக்தி பல வருஷமா நம்ம கண்ணு முன்னாடியே மறைஞ்சிருந்ததுங்கிறது தான் ஆச்சரியம். வாங்க அந்த அசத்தலான கதையை தான் இந்த பகுப்பாய்வுல நம்ம பார்க்க போறோம். யோசிச்சு பாருங்க, ஒரு பயங்கரமான புரட்சியை உண்டாக்கக்கூடிய மருந்து கிட்டத்தட்ட 20 வருஷமா நம்ம கண்ணு முன்னாடியே இருந்திருக்கு. ஆனா அதோட முழு சக்தியையும் நம்ம அப்போ உணரவே இல்லை. அது எப்படிங்க முடியும்? இந்த கேள்விதான் இந்த முழு பகுப்பாய்வோட மையப்புள்ளி. இந்த டைம்லைனை பாருங்களேன். 2005ல் இது சக்கரை நோய்க்கான ஒரு சாதாரண மருந்து தான்னு நினைச்சாங்க. ஆனா அதோட உண்மையான பவர், அதாவது உடல் பருமனை குறைக்கிற சக்தி வெளியே தெரியறதுக்கு 2021 வரைக்கும், அதாவது 16 வருஷம் ஆகியிருக்கு. ஏன் இவ்வளோ லேட்டு? சிம்பிள். ஆரம்பத்தில் ரொம்ப கம்மியான டோஸ்ல தான் இதை யூஸ் பண்ணாங்க. அதனால அதோட பிரம்மாண்டமான சக்தி யார் கண்ணுக்கும் தெரியல. அப்போ இந்த மருந்துகள் அப்படி என்னதான் செய்யுது? இது ஏதோ வெளியிலிருந்து வர கெமிக்கல் இல்லைங்க, நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற குடல் ஹார்மோன்களை அப்படியே காப்பி அடிச்சு வேலை செய்யுது. வாங்க அது நம்ம உடம்போட சிக்னல்களை எப்படி மாத்தி அமைக்குதுன்னு பார்க்கலாம். இந்த கதைக்கு ஹீரோ யாருன்னு கேட்டா அது இந்த இன்க்ரெடின் ஹார்மோன்கள் தான். நம்ம சாப்பிட்ட உடனே நம்ம குடல் இந்த ஹார்மோன்களை ரிலீஸ் பண்ணும். இது நேரா மூளைக்கு போய் போதும்பா வயிறு நிறைஞ்சிருச்சுன்னு ஒரு சிக்னல் கொடுக்கும். இப்போ இந்த GLP-1 மருந்துகள் என்ன பண்ணுது தெரியுமா? இந்த நேச்சுரல் சிக்னலை ஒரு மைக் வச்சு பேசுற மாதிரி பல மடங்கு பெருசா பவர்ஃபுல்லா மாத்திடுது. அப்போ விஷயம் என்னன்னா, இது வெறும் பசியை மட்டும் குறைக்கிறது இல்ல, இது ஒரு மல்டி டாஸ்கிங் மிஷின் மாதிரி. ஒன்னு, நீங்க சாப்பிட ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே உங்க மூளைக்கு வயிறு ஃபுல்ங்கிற ஃபீலிங்கை கொடுத்துடும். ரெண்டாவது, உங்க வயிற்றுல சாப்பாடு ரொம்ப நேரம் தங்கும், அதனால சீக்கிரம் பசிக்காது. மூணாவது, இந்த ஐஸ்கிரீம் சிப்ஸ்னு சில சாப்பாட்டு மேல ஒரு தீராத ஆசை வருமே, அதை கண்ட்ரோல் பண்ணும். கடைசியா நம்ம உடம்புல இருக்கிற இன்ஃப்ளமேஷன், அதாவது அழற்சியை குறைக்கும். இந்த அழற்சி தான் பல நோய்களுக்கு மூல காரணம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியமான விஷயம் தெரியும். நம்ம உடம்புல கோடிக்கணக்கான செல்கள் இருக்கு. அதுல கொழுப்பு செல்களோட எண்ணிக்கை ரொம்ப கம்மி தான். ஆனா நம்ம மொத்த வெயிட்ல ஒரு பெரிய பங்கு இந்த கொழுப்பு செல்களால தான் வருது. இதுக்கு என்ன அர்த்தம்னா, கொழுப்புங்கிறது சும்மா ஒரு வெயிட் இல்ல, அது நம்ம உடம்பை இயக்குற ஒரு பெரிய சக்தி. பொதுவா நாம கொழுப்பை எப்படி பார்க்கறோம்? ஒரு ஸ்டோரேஜ் ரூம் மாதிரி தானே. அதுதான் நாம பண்ற பெரிய தப்பு. குறிப்பா நம்ம இடுப்பை சுத்தி இருக்கிற கொழுப்பு இருக்க, அது ஒரு அமைதியான ஆள் கிடையாது. அது ஒரு கெமிக்கல் ஃபேக்டரி மாதிரி தொடர்ந்து இன்ஃப்ளமேஷனை உண்டு பண்ற ரசாயனங்களை ரத்தத்துல கலந்துக்கிட்டே இருக்கும். பல வியாதிகளோட ஆணி வேற இங்க தான் இருக்கு. சரி, இப்போதான் கதையோட ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான பாட்டுக்கு வரோம். இந்த மருந்துகளோட வேலை எடை இழப்போட நிக்கிறது இல்ல, அதையும் தாண்டி நம்ம உடம்பு முழுக்க இதோட நல்ல பலன்கள் பரவி பல நோய்களுக்கு எதிரா ஒரு பெரிய கவசமா மாறி இருக்கு. 24%. நம்ப முடியுதா? சில சமயம் சர்ஜரி பண்ணா கூட இவ்ளோ வெயிட் லாஸ் வராது. அடுத்த தலைமுறை மருந்தான ரெட்டட்ரூட்டேட் மூலமா சராசரியா 24% உடல் எடை குறைஞ்சிருக்கு. இன்னும் ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல எடை குறைவு நிக்கவே இல்ல, குறைஞ்சிக்கிட்டே போயிருக்கு. இதுதான் இந்த மருந்துகளோட அடுத்த லெவல். இந்த லிஸ்ட பாருங்களேன். இதுக்கு எடை குறைப்பு மருந்துன்னு பேர் வச்சதே தப்பு. இது ஒரு மெடிக்கல் மிராக்கிள் மாதிரி. ஹார்ட் அட்டாக்கை குறைக்குது, கிட்னி ஃபெயிலியரை தடுக்குது, மூளை நோய்களோட வேகத்தை குறைக்குது, கல்லீரலை காப்பாத்துது, போதை பழக்கத்தை கூட குறைக்குதான். இது ஒரு மருந்து இல்லைங்க, பல நோய்களுக்கு எதிரான ஒரு சிஸ் ஆர்மி நைஃப் மாதிரி. ஓகே, இவ்வளோ நன்மைகளை பத்தி பேசிட்டோம். ஆனா எந்த ஒரு கதைக்கும் இன்னொரு பக்கம் இருக்கும் இல்லையா? அதே மாதிரி இந்த மருந்துகளோட சவால்களையும் பதிலில்லாத கேள்விகளையும் நம்ம கண்டிப்பா பார்க்கணும். ஒரு பக்கம் நம்பவே முடியாத அளவுக்கு எடை இழப்பு, உடம்புல இன்ஃப்ளமேஷன் குறையுது, முக்கியமான உறுப்புகளுக்கு பாதுகாப்பு கிடைக்குது. இது சூப்பர். ஆனா இன்னொரு பக்கம் குமட்டல், வாந்தின்னு செரிமான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு வருது. அதை விட ஒரு பெரிய ஆபத்து இருக்கு, தசை இழப்பு. நம்ம உடம்புல கொழுப்பு மட்டும் குறையாம தசையும் சேர்ந்து குறைஞ்சா அது வயசான காலத்துல நம்மள ரொம்ப பலவீனமாக்கிடும். இதுதான் இந்த மருந்துல இருக்கிற மிகப்பெரிய சிக்கல். இத ஒரு தடவை ஆரம்பிச்சா வாழ்க்கை பூரா எடுக்கணும். விலை, பக்க விளைவுகள்னு ஏதோ ஒரு காரணத்துக்காக மருந்தை நிறுத்திட்டீங்கன்னா கஷ்டப்பட்டு குறைச்ச இடம் மொத்தமும் வேகமா திரும்பி வந்துடும். இதனாலதான் மருந்து ஆரம்பிக்கிற பல பேர் வருஷத்திலே நிறுத்திடுறாங்க. இது ஒரு முடிவே இல்லாத சுழற்சி மாதிரி ஆயிடுது. அடுத்த பெரிய பிரச்சனை விலை. இந்த நம்பரை பாருங்க, ஒரு மாசத்துக்கு $1350. நம்ம ஒரு காசுக்கு மாசம் 1 லட்சம் ரூபாய்க்கு மேல. இந்த விலை இந்த அற்புதமான மருந்தை சாதாரண மக்களுக்கு எட்டாத ஒரு கனவாவே வச்சிருக்கு. இந்த கம்பேரிசன் பார்த்தா இன்னும் ஷாக்கா இருக்கும். அமெரிக்கால இருக்கிற விலைய மத்த வளர்ந்த நாடுகளோட ஒப்பிட்டு பாருங்க, இங்கேயோ இருக்கு வித்தியாசம். இது ஆரோக்கியத்துல ஒரு பெரிய ஏற்றத்தாழ்வை உருவாக்குது.
இதோட இறுதி விளைவு என்ன தெரியுமா? ஆரோக்கியம் ஒரு ஆடம்பர பொருளா மாறுறது தான். காசு இருக்கிறவங்க இந்த மருந்தை வாங்கி ஆரோக்கியமா நீண்ட நாள் வாழ்வாங்க. இல்லாதவங்க நோய்களோட போராட வேண்டிய ஒரு மோசமான சமூக பிழவை இது உருவாக்கும் அபாயம் இருக்கு. சரி, இப்போ கொஞ்சம் எதிர்காலத்தை பத்தி பேசலாம். நாம ஆரம்பத்துல ஒரு 20 வருஷம் தாமதத்தை பத்தி பேசணும் இல்லையா? அந்த மாதிரி தாமதங்களை இனிமே செயற்கை நுண்ணறிவு, அதாவது AI எப்படி தவிர்க்க போகுதுன்னு பாப்போம். இந்த GLP-1 மருந்துங்களோட மூலக்கூறு அமைப்பு ரொம்பவே சிக்கலானது. மனுஷங்க இதை டிசைன் பண்ண வருஷ கணக்காகும். ஆனா AI, குறிப்பா AlphaFold மாதிரியான ப்ரோக்ராம்கள் இந்த வேலையை மின்னல் வேகத்துல செஞ்சு முடிக்க முடியும். இந்த GLP-1 கதை பல வருஷத்துக்கு முன்னாடி வந்த ஸ்டாட்டின்ஸ், அதாவது கொலஸ்ட்ரால் மருந்துகளோட கதையை அப்படியே ஞாபகப்படுத்துது. ஸ்டாட்டின்ஸோட முழு பலன்களும் சரி, பக்க விளைவுகளும் சரி, நமக்கு தெரிய வர்றதுக்கு பல வருஷங்கள் ஆச்சு. அதே மாதிரி இந்த GLP-1 மருந்துகளோட நீண்டகால விளைவுகள் என்னவா இருக்கும்னு நமக்கு இன்னும் முழுசா தெரியாது. இதுதான் மருத்துவத்தோட அடுத்த கட்ட பாய்ச்சல். இனிமே நாம தற்செயலா ஒரு மருந்தை கண்டுபிடிக்கிறதுக்காக காத்திருக்க தேவையில்லை. AI உதவியோட ஒரு குறிப்பிட்ட நோய்க்கு குறிப்பிட்ட பலன்களோட பக்க விளைவுகள் கம்மியா இருக்கிற மாதிரி ஒரு மூலக்கூறை விஞ்ஞானிகளால ரொம்ப துல்லியமா வடிவமைக்க முடியும். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட உங்களை நான் சிந்திக்க வைக்க விரும்புறேன். இன்னைக்கு நாம பயன்படுத்துற இந்த மருந்துகள் நோய்கள் வந்த பிறகு அதோட போராடுறதுக்கு நம்ம உடம்ப தயார்படுத்துது. ஆனா ஒரு நோய் வரத்துக்கு முன்னாடியே அதை முழுசா தடுக்கக்கூடிய ஒரு மூலக்கூறை AI-னால உருவாக்க முடிஞ்சா என்ன ஆகும்? நாம சிகிச்சையை மையமா வச்ச மருத்துவத்திலிருந்து நோய் தடுப்ப மையமா வச்ச ஒரு புத்தம் புதிய மருத்துவ உலகத்தோட வாசல்ல நின்னுட்டு இருக்கோம். எதிர்காலம் நம்ம கற்பனைக்கு எட்டாத அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்க போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். மீண்டும் சந்திப்போம் உங்கள் நாலேஜ் நெக்ஸஸ் பயணத்தில்.